Happy evening, day 2. நம்ம பேசிக் லெவல் மெமரி ஜேர்னில we are in the second day. ஃபர்ஸ்ட் டே நீங்க எல்லாம் உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டீங்க. செகண்ட் டே நான் என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ண மாட்டேன். அது என்ன டைம் இருக்கு, பின்னாடி வராது. அது ஒரு பெரிய பிரீஃப் இன்ட்ரோடக்ஷனா இருக்கும். அது பின்னாடி பார்ப்போம். அது டைம் கிடைக்கிறப்போ அதை வச்சுக்கலாம். இன்னைக்கு நாம பார்க்குற விஷயம், ஃபர்ஸ்ட் எந்த ஒரு கிளாஸ் போனாலும் சரி, ஒண்ணுக்கு லேர்ன் பண்றதா இருந்தாலும் சரி, வேற எனி புதுசா தொடங்குற எதுவா இருந்தாலும் முதல்ல நமக்கு என்ன தேவை, என்ன இருக்கணும் அப்படின்றதான் பார்க்கணும். அதுக்கு நான் அந்த வேர்டை சொல்றதுக்கு முன்னால ஒரு ஸ்டோரி, ஒரு கதை இதை பார்த்துட்டு, அதாவது ஒரு ஒரு முக்கியமான நாள், நேற்று முன்னாடி சித்ரா பௌர்ணமி வந்துச்சுல்ல, அந்த நாள் வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல்லி ரிலேட்டடா இருக்கிறது. கங்கையில மக்கள் லட்சக்கணக்கான பேர் திரட்டுறாங்க, கங்கையில குளிக்கிறாங்க. அங்க ஒரு ஞானி பெரிய மேடை போட்டு லட்சக்கணக்கான மக்கள் கேட்கிற மாதிரி மீட்டிங்ல பேசிட்டு இருக்கார். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த நாள் ஒரு புனிதமான நாள், இன்னைக்குன்னு வச்சுக்காதீங்க, அந்த நாள் அவர் சொல்ற நாள். இதுல மக்கள் கங்கையில மூழ்கிட்டு கடவுளை பிரார்த்தித்தால் அவங்க செஞ்ச பாவம் எல்லாம் அப்படியே இங்கே கரைச்சிடும், இங்கே டைலூட் ஆயிடும். அவங்களுக்கு சொர்க்க வாசல் திறந்து காத்துக்கிட்டு இருக்கு, ஓப்பன் டோர். நீங்க நேரா ஹெவனுக்கு போறதுக்கு த்ரெஷோல்ட் ஓப்பன். யூ கேன் ரீச் த ஹெவன், யூ கேன் சால்வ் யுவர் ஆல் சின்ஸ் ஹியர் அப்படின்னு அந்த ஞானி அந்த மக்களுக்கு போதிக்கிறார். கேட்டு மக்கள் எல்லாம் சந்தோஷத்தோட போறாங்க, கங்கையில மூழ்குறாங்க, சாமி கும்பிடுறாங்க, எல்லாம் வீட்டுக்கு போறாங்க. இத சிவனும் பார்வதியும் அப்படி கவனிக்கிறார். அதுல அந்த பார்வதிக்கு ஒரு டவுட். இந்த ஞானி சொல்றாரு, எல்லா மக்களும் அந்த கங்கையில மூழ்கி கடவுளை தரிசித்தால் நீங்க சொர்க்கத்துக்கு போலாங்கிறார். அது எல்லாரும் கேட்டுட்டு போறாங்க, குளிக்கிறாங்க, சாமி கும்பிடுறாங்க. அப்ப அவ்வளவு பேரும் சொர்க்கத்துக்கு வந்தா இங்க என்ன ஆகுறது? இடம் பத்த இங்க ஃபுல் ஆயிடுச்சுன்னா இங்க வரவங்களுக்கு நாம எப்படி எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறது? இடமே கிடையாது. சொர்க்கத்துல இருக்கிறது தாண்டி மக்கள் வந்தா என்ன பண்றது அப்படின்னு இவங்களுடைய டவுட்டை கேட்கிறாங்க. அதுக்கு அவரு சிவன் சொல்றாரு, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. 1,00,000 பேர் அங்க குளிக்கிறாங்கன்னா ஒருத்தர் வரதே அதிசயம். இந்த அம்மாவுக்கு கன்ஃபியூஷன் கிளியர் ஆகல. இது என்னது? அவரு அவ்வளவு ஆணித்தரமா சொல்றாரு, மக்கள் கேட்டுட்டு போய் குளிக்கிறாங்க, அப்ப எப்படி வரமாட்டாங்க? அப்ப இடையில என்ன நடக்குது? வாட் இஸ் மிஸ்ஸிங் ஹியர்? அது எனக்கு தெரிஞ்சோ ஆகணும்னு அவங்க அடம் பிடிக்கிறாங்க. இவர் பார்த்தாரு, உனக்கு சொன்னாலாம் புரியாது, நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன்ப்பா அப்படின்னு கூட்டிக்கிட்டு 2 பேரும் இங்க வராங்க. ஒரு மாறு வேஷத்துல, ஒரு வயசான கெட்டப்ல வராங்க. ஒரு தாத்தா பாட்டியா 2 பேரும் வந்துட்டு இந்த பாட்டி காதுல ஒரு லேசா அதை முணுமுணுத்துட்டு போய் கங்கையில மறைஞ்சிட்டார், மூழ்கி மறைஞ்சிட்டார். இந்த அம்மா ஒவ்வொரு கத்துறாங்க, ஐயோ என் கணவர் கங்கையில முழுகிட்டாரு, யாராவது காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சவுண்ட் விட்டு ரொம்ப கூச்சல் போட்டு கத்துறாங்க. எல்லாரும் வராங்க, அந்த ஞானியும் வராரு, வந்து என்னாச்சு ஏதுன்னு கேட்கிறாரு. இவங்க நடந்தது சொல்றாங்க, என் கணவர் கங்கையில மூழ்கிட்டாரு, யாராவது காப்பாத்துங்க. அந்த ஞானி சொல்றாரு, நான் போய் காப்பாத்திட்டு வரேன், எனக்கு நல்லா நீச்சல் தெரியும், நான் போய் காப்பாத்திட்டு வரேன், விடுங்க, அவ்வளவுதானே அப்படின்னு. அதுக்கு இந்த அம்மா ஒரு வேர்டு சொன்னாங்க, யாரு? பார்வதி. என்னன்னா, என் கணவர் தீவிர சிவபக்தர், யாராவது பாவம் செஞ்சவங்க அவரை தொட்டாங்கன்னா அவங்க பஸ்மம் ஆயிடுவாங்க. நீங்க பாக்குறதுக்கு நல்ல மனுஷனா இருக்கிறீங்க, ஒரு கால் ஒரு கால் நீங்க ஏதாவது பண்ணிருந்து என் கணவரை நீங்க தொட்டு
நீங்க பஸ்பமாயிட்டா எனக்கு அது கஷ்டமாயிரும்ல, எனக்கு அதை நினைச்சுதான் வருத்தமா இருக்கு அப்படின்னா. அவரு கேட்டுட்டு ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு திரும்பி போயிட்டார். அவரே போயிட்டா மத்தவங்க நிலைமை என்ன? யாருமே அங்க போக தயாரா இல்ல, எல்லாமே ரிட்டர்ன் யூட்டர்ன் போட்டு போயிட்டே இருக்கிறாங்க. இப்படியே போயிடுச்சு. ஆனா இந்த அம்மா நிறுத்தல, கத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ ஒரே ஒரு ஒரு மனிதர் வந்து என்னம்மா பிரச்சனை கேட்கிறார். யார் அவருன்னா அந்த ஊர்ல இருக்கிற வெட்டியா பிணத்தை எரிக்கிற ஒரு தொழில் செய்யற ஒரு மனிதர். அவர் வந்து அங்க கேட்டார். அதுக்கு இந்த அம்மா பதில் சொல்றாங்க, இதுதான் அப்படின்ட்டு. இவரு நான் போய் காப்பாத்துறேன், அந்த ஞானிகிட்ட சொன்ன அதே வார்த்தையை இவர்கிட்ட சொல்றாரு. இவரு ஏமா நீங்க வேற பாருங்க, அந்த ஞானி சொல்லிட்டு இருக்காரு, கங்கையில மூழ்கி கடவுளை பிரார்த்தித்தால் உங்கள் பாவங்கள் அனைத்தும் கரைந்து விடும் சொல்றாரா. எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் என்ன பாவம் செஞ்சிருந்தா எனக்கு தெரியாது. ஆனால் இந்த கங்கையில மூழ்கிட்டு நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன், என்னோட பாவம் எல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் உங்க கடவுளை நான் காப்பாத்தி கூப்பிட்டு வரேன், இவ்வளவுதானே அப்படின்னாரு. கேஷுவலா போனாரு, கங்கையில மூழ்கினாரு, கடவுளை பிரார்த்திச்சாரு, உள்ள போனாரு, அவங்க காசு போட்டு பிடிச்சு கூப்பிட்டு விட்டுட்டாரு. இவ்வளவுதான், கதை முடிஞ்சிருச்சு. ஓகே, இது ஒரு கதை. கதை வாட் இஸ் த கான்சிக்வன்ஸ், வாட் இஸ் த மாரல் இந்த கதையில? யாராவது சொல்ல முடியுமா? உங்க பேரை சொல்லி சொல்லுங்க. சொல்லுங்க. நம்பிக்கை. ஓகே, குட், வெரி குட். அவரோட பாசிட்டிவ் தாட் அண்ட் கான்ஃபிடன்ஸ் தான் சார். பாசிட்டிவ் தாட் அண்ட் கான்ஃபிடன்ஸ். ஓகே, குட். எண்ணம் போல் வாழ்க்கை சார். ஓகே, குட். எவ்வளவுதானே? சரி, அவரால் முடியாதது அவர் முடிச்சு காட்டுறாரு சார். ஓகே, சூப்பர். சரி சார், நான் ஜெயமுருகன் பேசுறேன் ஆற்காட்ல. அவர் அந்த ஞானி சொன்னதை மக்கள் வந்து நல்லா கவனிச்சு கேட்டு இருக்கணும் சார். இதுதான். ஓகே, இது எதுக்கு சொல்றேன்னா, நம்ம இதை முதல் நாள்லயே இதை சொல்லிடணும். எல்லாருமே உலக அளவுல ஒண்ணு இருக்கு, இந்தியன்ஸ் ஆர் இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்றாங்க. என்டையர் வேர்ல்டு, த ஹோல் வேர்ல்ட் டெல்ஸ் இந்தியன்ஸ் ஆர் இன்டெலிஜென்ட். ஓகே தான். அடுத்தது இன்னொரு வேர்டு பின்னாடியே கொண்டு வராங்க, இந்தியன்ஸ் ஆர் லேசி. எப்படி இன்டெலிஜென்டா இருக்கிறவங்க ஏன் லேசி ஆகிறாங்க அப்படின்னா, எல்லாருமே நிறைய கத்துக்கிறாங்க. இப்போ ஒரு யோகா கிளாஸ் ஒரு இடத்துல போடுறாங்க அப்படின்னா, அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் போய் ஒரு 1 வீக் ஓஹோ ஆஹோன்னு எல்லாம் எல்லாம் பர்ஃபெக்டா கத்துக்குவாங்க. அண்ட் டெய்லி பார்த்தா வீட்டுல கைய காலை ஆட்டிக்கிட்டு ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே, 1 வீக். அதுக்கப்புறம் இன்னொரு 1 வீக் கொஞ்சம் குறையும், ஒரு 1 மந்த் 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ். அதுக்கப்புறம் போய் அங்க அட்டன் பண்ண ஒரு 100 பேர்ல எத்தனை பேர் ரெகுலரா பண்றாங்கன்னு கேளுங்களேன், 100ல 1 கூட வராது. ஓகே, அப்போ எல்லாரும் எல்லாம் தெரிஞ்சிருப்பாங்க, யாருமே ஃபாலோ பண்ண. சரி, ஓகே, இது ஒண்ணு. இந்த இடத்துல இந்த கதை, இப்ப நான் சொன்ன கதையோட நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டா, முதல்லயே சொல்லிட்டாரு, பிலீஃப். அதுதான், அதுக்காக தான் வந்தேன். நம்பிக்கை, அதுதாங்க முக்கியம். ஏன்னா வாழ்க்கையில எந்த இடத்துக்கு போனாலும் ப்ரீ ஜட்ஜ்மெண்ட்ல போகவே கூடாது. எல்லாம் நம்ம பண்ற மிஸ்டேக் அங்கதான் நடக்குது. we are going everywhere with ப்ரீ ஜட்ஜ்மெண்ட். இந்த கிளாஸ் வராங்களா, அவங்களுக்குள்ள ஒரு ஜட்ஜ்மெண்ட், இவர் எப்படி இருப்பாரு, இவர் என்ன நடத்துவாரு, இல்ல இது இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு ஒண்ணு எதிர்பார்த்துட்டு வந்தா ஏமாற்றம் தான். எக்ஸ்பெக்டேஷன், ஃப்ரஸ்ட்ரேஷன். ஓகே, அப்போ வித்தவுட் எனி ப்ரீ ஜட்ஜ்மெண்ட், பிலீவ், 100% பிலீவ், கான்பிடென்ட். அந்த 1,00,000 பேர்ல ஒருத்தருக்கு அந்த பிலீஃப் இருந்ததுனாலதான் அது சக்சஸ் பண்ண முடிஞ்சுச்சு. அதனால நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, with that entire belief you are attending the class, definitely you are going to achieve. Good evening sir. Yes, அதனால நான் முதல்ல சொல்லிட்டேன், கிளாஸ்ல இடையில யாரும் அன்மியூட் பண்ணக்கூடாது. ரைட். அப்ப உங்களுக்கு அந்த பிலீஃப் இருக்கணும் இந்த கிளாஸ் மேல.
இதுல நான் கொஞ்சம் லேர்ன் பண்ண போறேன். சம்திங் ஐ அம் கோயிங் டு லேர்ன் ஃப்ரம் திஸ் செஷன். யாரோட அட்மிட்ல இருக்கு? இப்ப யார குட் ஈவினிங் சொல்லுவாங்களா? மியூட் பண்ணிக்கணும்ப்பா. ரொம்ப முக்கியம். ஓகே. அதனால ஒரு நம்பிக்கை இல்லாமல் இந்த கிளாஸ் வந்தால் உங்களுடைய டைம் வேஸ்ட், உங்க மணி வேஸ்ட், எவ்ரிதிங் வேஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் முதல்ல என்ன தேவை? பிலீவ். நேத்தே சொல்லிட்டேன், இன் டைம் போடணும். அது பாயிண்ட் நம்பர் 1. இன்னைக்கு 2வது சொல்றேன், நம்பிக்கையோட வரணும். 2வது வந்துட்டோமா? அடுத்தது 3வது ஒண்ணு, எம்டி கப்போட வரணும். எம்டி கப்போட. இங்க இருக்குல்ல யாராவது அந்த ராபின் சர்மா எழுதுன மாங்க் ஹூ சோல்ட் ஹிஸ் ஃபெராரி அந்த புக் யாராவது படிச்சுங்க இருக்கீங்களா? ராபின் சர்மா வந்து மாங்க் ஹூ சோல்ட் ஹிஸ் ஃபெராரி இல்லையா? சரி, ஒண்ணு இல்ல, அந்த புக்ல அவர் ஒரு இடத்துல கொடுத்துருப்பாரு. அந்த ஹீரோ அது ஒரு லாயர். அவரோட ஜூனியர்கிட்ட முன்னாடி டேபிள்ல ஒரு கப்பு அண்ட் சாசர் இருக்கும். இவரு ஜக்ல இருந்து டீ ஊத்துவார். அந்த கப்பு ஃபுல்லாகி ஓவர்ஃபுல்லா, ஆனா ஊத்திக்கிட்டே இருப்பார். அவர் கேட்பாரு, ஏன் உங்க அறிவு இல்ல? அதுவே ஃபுல் ஆயிடுச்சு, மறுபடியும் போய் அதுல ஊத்துறியாது. இதான் விஷயம். புரியுதா? அதாவது ஃபுல்லான கப்புல நீ ஊத்துற ஒரு டிராப்பும் வேஸ்ட், வெளியே தான் போயிட்டு இருக்கு. அப்ப என்ன பண்ணோம்? கப்பு எம்டியா இருக்கும். அது அளவுக்கு. ஓகே, அதனாலதான் நம்ம இங்க வரும்போது ஆல்ரெடி நீங்க ஃபில் பண்ணி கப்பு ஃபுல்லா வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏற்கனவே உங்களுக்கு ஃபுல்டு. எனக்கு எல்லாம் தெரியும், நான் நிறைய புக்கு படிச்சிருக்கேன், எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, எனக்கு அவ்வளவு தெரியும் இவ்வளவு தெரியும். அந்த மனநிலையில நீங்க வரீங்க, நான் சொல்றது ஏதாவது உள்ள போகும், அந்த கப்பு ஓவர்ஃப்ளோ அப்படியே வெளியே கொட்டிடும். அதனால உள்ள வரும்போது அதை காலி பண்ணிட்டு எம்டியா வாங்க. அது எப்படி சார் எம்டி பண்றது? சரி, ஓகே, எம்டியா வாங்கல. அடுத்தது நீங்க கொண்டு வந்திருக்கிற கப்பு சின்னதா இருக்கு. நீங்க நிறைய உங்ககிட்ட கொடுத்து போய் எதையாவது வாட்டர், ரெயின் வாட்டர் இருக்கு, அந்த கப்ல ஃபில் பண்ணுங்க அப்படின்றாங்க. உங்களுக்கு மோர் ரெயின் வாட்டர் வேணும், மோர் வாட்டர் யூ ஹவ் டு ஃபில். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? சின்ன கப்பு கொண்டு போனா கொஞ்சமா தான் கிடைக்கும். அப்ப யூ ஹவ் டு எக்ஸ்பேண்ட் த கப். இவ்வளவுதான் விஷயம். ஸோ அப்போ எம்டி கப்போட வரணும், அதை பெருசா வச்சுக்கணும். அப்போ போகும்போது அதை ஃபுல் பண்ணி எடுத்துட்டு போகலாம். இவ்வளவுதான் விஷயம். அப்போ நிறைய விஷயங்கள் ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சது, அவங்களுக்கு தெரியாதவங்க நான் சொல்ல போறதே கிடையாது. ஆல்ரெடி யூ ஆர் வெல் நோன், பட் யூ ஆர் நாட் யூசிங் இன் யுவர் லைஃப். தெரியும், ஆனா நான் பண்ணது இல்லை. ஆனா நம்ம செஷனை முழுசா கவனிச்சா இதுக்கப்புறம் அதை பிராக்டிஸ் பண்ணுவோம், லைஃப்ல அப்ளை பண்ணுவோம். We can see the transformation within ourselves. We can motivate ourselves. How? அதுக்கு you have to come with empty cup. So அப்ப 3வது பாயிண்ட் வந்து நம்பர் 1 in time, நம்பர் 2 beliefs, நம்பர் 3 empty cup. வந்துட்டுமா? சரி, போறோம். இப்ப லேர்னிங், ரியல் லேர்னிங் அப்படின்னா என்ன கத்துக்க வந்திருக்கோம்ல. வாட் இஸ் ரியல் லேர்னிங்? ஒரு எஜுகேஷன். ஏன்னா நம்ம அதுக்கு வரோம், குழந்தைங்க வந்து ஸ்கூல்ல அதுக்கு தானே சேர்க்கிறோம், எஜுகேஷன் தானே. வாட் இஸ் ரியல் எஜுகேஷன்? வாட் இஸ் ரியல் லேர்னிங்? உண்மையான கல்வி, உண்மையான எஜுகேஷன் என்ன? நான் நேற்று மெக்கலேவ சொல்லிட்டேன். அவர் தான் 1834 வந்து இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சு கல்வி திட்டத்தையே, எஜுகேஷன் சிஸ்டத்தையே உருவாக்குனார். அது எதுக்கு? ஒரு கிளர்க்க உருவாக்குறதுக்கு தான். சரி, அப்ப உண்மையான லேர்னிங், வாட் இஸ் ரியல் லேர்னிங்? யாராவது சொல்ல முடியுமா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சு எல்லாமே பண்ணும் போது கூட அண்டர்ஸ்டாண்டோட ஒர்க் பண்றது. உங்க பேர் என்னக்கண்ணா? ஒவ்வொருத்தரும் பேர் சொன்னா, ஏன்னா எனக்கு இப்பதானே 2வது நிறைய யாரு எல்லா பேரையும் என்னால பார்க்க முடியாது. சொல்லுங்க. ஹனா பஷீர் சார். இவரு பசீரோட டாக்டரா? ஆமா சார். ஓகே, வெரி குட், சூப்பர். ரைட், வேற வேற யாராவது?
சார் நான் சைலேந்தர் பேசுறேன். ஆ மாடிஃபிகேஷன் ஆஃப் பிஹேவியர். சூப்பர். வெரி குட். இதுக்கு தான் நான் உங்களுக்கு டைம் கொடுக்குறது. நல்லா உங்ககிட்ட நாங்க நிறைய கத்துக்கணும். ஓகே, வேற இன்னும் யாராவது? சார் நம்ம படிக்கிறதே ஈஸியா வச்சு படிக்கும் போது அது நம்மளுக்கு ரொம்ப மைண்ட் ஏறுற மாதிரி. ஓகே, படிக்கிறதையே புரிஞ்சு படிக்கிறது, ஈஸியா படிக்கிறது. ஓகே. ஓகே சார் நம்ம கத்துக்கிட்டு மேல வரதுக்காக அத நம்ம கல்வி. ஓகே ஓகே கத்துக்கிட்டு மேல வர்றதுக்காக கல்வி. இந்த கத்துக்கிட்டவங்க இருக்கீங்களா? யாராவது பேசலாமா? ஸ்வேதா, ஐஸ்வர்யா, நீங்களும் யாராவது சொல்லாமே. சாந்தி. சார் ஸ்வேதா சார். சார் என்னை பொறுத்த வரைக்கும் தியரி ஒரு பாதியோட கம்மினா ப்ராக்டிக்கல் ஹாஸ் டு பி மோர் 70%. அவுட் சைட் எக்ஸ்போஷர், ட்ராவலிங் டு தட் அந்த அதுக்கு என்ன ரிலேட்டடா படிக்கிறோமோ ஸோ அது ஃபுல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம். அப்ப இந்த புத்தகத்துல படிக்கிறது என்ன? அது பாதி தான் சார். ஓகே ரைட். இதுக்குதான் நான் கேட்டேன். ரைட். ஓகே, இதுக்கு ஆக்சுவலி ஆ புக்ஸ்ல இருந்து அதிகமா நிறைய பேர் வந்து மெமரைஸ் தான் பண்றாங்க. So they're not being understanding themselves. எஸ் So அது படிச்சு அவங்களுக்கு புரியுற மாதிரி அந்த டீச்சர்ஸ் இருக்கணும், அதுக்கப்புறம் அவங்க பேரண்ட்ஸ் இருக்கணும். சூப்பர் கண்ணா, வெரி குட், எக்ஸலண்ட். உன்னோட கருத்து ரொம்ப மெச்ச வேண்டியது. வெரி குட், கீப் இட் அப். இது மாதிரி தான் பேசணும். குட், மியூட் பண்ணிக்கோ. சார் அவங்க சொன்ன மாதிரி படிச்சு புரிஞ்சதை நம்ம லைஃப்ல பிராக்டிக்கலா அப்ளை பண்ணணும் ஒவ்வொரு இடத்துலயும். எஸ், அதுதான், அவ்வளவுதாங்க. இருந்துச்சா போதும், மியூட் பண்ணுங்க. இதுக்கு வந்து அமெரிக்கன் சைக்காலஜிஸ்ட் அண்ட் எஜுகேஷனிஸ்ட், அவர் வந்து டாக்டரேட் இன் சைக்காலஜி அண்ட் டாக்டரேட் இன் எஜுகேஷன். யார் அவருன்னா டெனிஸ் லிப்கி. டென்னிஸ், DENNIS, டெனிஸ் லிப்கி, LITTKY. இவரு ஒன்ஸ் அப்பான் எ டைம் அமெரிக்காவுல ஒரு ஒர்ஸ்ட் ஸ்கூலுக்கு, அதாவது என்டையர் யூஎஸ்ல ஒர்ஸ்ட் ஸ்கூல், அதான் மோசமான ஒரு ஸ்கூல், வெரி புவர், பணத்துல மட்டும் இல்ல அறிவுல எல்லாத்துலயுமே. அந்த ஸ்கூலுக்கு இவரு ஹெட் பிரின்சிபாலா போஸ்டிங். ஒரு சில வருடத்துல, ஒரு 2 or 3 years அப்ராக்சிமேட்டா, அந்த ஸ்கூல்ல த பெஸ்ட் ஸ்கூல் யூஎஸ் கன்வெர்ட் பண்றாரு இவரு. எப்படி அது சாத்தியம்? உங்கதான் விஷயம். அதுக்கப்புறம் அவர் மெட் ஸ்கூல், MET மெட் ஸ்கூல் ஆரம்பிச்சார். அது கொஞ்சம் ஒரு சில இதுல ப்ராப்ளம் ஆச்சு, வேர்ல்டு ஃபுல்லா ஆச்சு. ஓகே, இங்க வருவோம். அவர் என்ன யூஸ் பண்ணாராங்கன்னு கேட்டா, இந்த டெஸ்ட் தூக்கி போடுறாரு. சும்மா புத்தகத்தை படிச்சு பேப்பர்ல பிரசன்ட் பண்றது மட்டும்தான் லைஃப் கிடையாது. இது ஓரமா வை, டெஸ்டையும் ஓரமா வை. ப்ராஜெக்ட் பேஸ்ட் எஜுகேஷன், பிராக்டிக்கல். அவங்க சொன்னாங்களா ஸ்வேதா? பிராக்டிக்கல். அப்போ ஒவ்வொருத்தங்களுக்கும் இண்டிவிஜுவல் ப்ராஜெக்ட் அதை கொடுக்குறார். இப்போ ஒருத்தங்க ஒரு எலிஃபண்ட், ஒரு டைனோசரஸ் ஆர் எனி ஒன் அதை பத்தின ப்ராஜெக்ட் பண்றாங்க அப்படின்னா, அந்த சயின்ஸ் டீச்சர் அந்த பர்டிகுலர், இப்போ எலிஃபண்ட் அப்படின்னு சொல்லாம, அந்த எலிஃபண்ட் வந்து என்ன மாதிரி ஃபுட் எடுத்துக்கும், அதுக்குள்ள என்ன மாதிரி அது கெமிக்கல் சேஞ்சஸ் ஆகுது, அதோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் எப்படி, அதோடைய சயின்ஸ் ரிலேட்டடான எல்லா விஷயமும் சயின்ஸ் டீச்சர் சொல்லிடுவாங்க. அந்த ஹிஸ்டரி டீச்சர் அது எந்த காலத்துல இருந்து இருக்கு அதை பத்தின ஹிஸ்டரிய சொல்லி தருவாங்க. ஜியோகிரபி டீச்சர் அது எந்த மாதிரி லேண்ட்ல அது வளரும் அப்படின்றத பத்தி சொல்லுவாங்க. ஓகே, சோசியல் இப்படி இருந்தா இப்படி ஒவ்வொரு டீச்சர் ஒவ்வொரு அதுக்கு ரிலேட்டடான ஒரு விஷயத்தாங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இது போக ஜூல இருந்து ஒரு மென்டாரை கூப்பிட்டு வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. யூனிவர்சிட்டில இருந்து வர வைப்பார். இப்படி வெவ்வேறு இடத்துல இருந்து வந்து பல விதமான கருத்துக்களை அந்த பர்டிகுலர் கிட்ஸுக்கு, அப்படி ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு செய்வாங்க. அவங்களுக்கு தேவையானது எல்லாமே அந்த ஒரு பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்டை வச்சு அவங்களுக்கு புரிய வைப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்டூடெண்ட் அந்த மாஸ் இதுல முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் அவ்வளவு பேர் இருக்கும்போது தைரியமா முன்னாடி நின்று அதை பத்தின பிரசன்டேஷன் கொடுக்கும். ஐ எம் சோ அண்ட் சோ, ஐ எம் டூயிங் சோ அண்ட் சோ, இதுதான் நான் பண்ண ப்ராஜெக்ட், இதுல இதுதான்
என்னோட ஆப்ஜெக்ட் இதுதான், இதோட கான்சிக்வன்ஸ், இதுல இருந்து நான் இதை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற என்டையர் விஷயத்த அந்த குழந்தை போல்டா ஸ்டேஜ் ஃபியர் அவாய்ட். ஓகே, இப்படி எல்லா விஷயத்தையும் கொடுக்குறப்ப இந்த பர்டிகுலர் கிட்ஸ் அந்த டெக்ஸ்ட்லயும் நம்பர் 1 வந்துருச்சு. எல்லா விஷயம் இதுதான் அவர் பண்ணார். இவர் ஒரு புக் எழுதியிருக்கார், பிக் பிக்சர். நீங்க வெப்சைட்ல போய் பாருங்க, கூகுள் இதுல பார்த்து பாருங்க, bigpicture.com அவங்களோட வெப்சைட், bigpicture.com. அதுல அவர் அந்த புக்ல ஃபர்ஸ்ட் இதே இருக்கும், எப்படி தெரியுமா? The real learning is not memorizing knowledge. Real learning is knowing and understanding how to use your knowledge. இவ்வளவுதான் விஷயம். ஏற்கனவே நமக்குள்ள பொட்டன்ஷியல் ஹிடன் சொல்லியிருக்கிறாரு, நமக்குள்ள பொதிஞ்சிருக்கு. ஆனா அதை எங்க எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறது தாங்க இங்க லேர்னிங். ஹவு டு இன்டகிரேட் வித் யுவர் பேரண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், இதெல்லாம் கத்துக் கொடுக்கறது தான் லேர்னிங். இன்னைக்கு பல வீட்டுல போய் பார்த்தா ஒரு கெஸ்ட் வருவாங்க, வாங்கன்னு கூப்பிடுறதுக்கு குழந்தைங்களுக்கு தெரியாது. வந்து தண்ணி குடிக்கிறீங்களா, சாப்பிட்றீங்களா கேட்கறதுக்கு தெரியாது. ஏன்னா நம்ம கத்துக் கொடுக்குற இதுதான் லேர்னிங். என்ன கத்துக் கொடுத்தோம்? ஏய், இங்க நின்றுட்டு இருக்க, போய் இன்னைக்கு நாளைக்கு டெஸ்ட், அதுக்கு படி. இவ்வளவு நேரம் வேஸ்ட் பண்ண, ஒரு 2 மார்க்ஸ் படிச்சிருக்கலாம், ஒரு 3 மார்க்ஸ் படிச்சிருக்கலாம், 5 மார்க்ஸ் படி படி படின்னு அவங்களுக்கு எதையுமே கத்துக் கொடுக்கல. So that is not learning. Real learning is not memorizing the subjects. அப்ப real learning, how to use your knowledge, இதுதான் மெயின். அப்போ நாம எதை எங்க எப்படி பயன்படுத்தணும், பெரியவங்கிட்ட எப்படி பேசணும், டீச்சர்ஸ் கிட்ட எப்படி பேசணும், பப்ளிக்ல எப்படி பேசணும், நம்மளோட பிஹேவியர், ஆட்டிடியூடு, இதெல்லாம் கற்றுக் கொடுக்கறது. ஓகே, சரி, இதை கரெக்ட் பண்ணோம்னா அது தானா வந்துருன்ற. அதுக்கு சார் நீங்க என்ன படிக்கூடாதுன்னு சொல்றீங்களா அப்படின்னு அதை கேட்டுறாதீங்க. அதுதான் டெனிஸ் லிட்கே கொண்டு வந்து காட்டினேன். அவர் படிக்கூடாதுன்னு சொல்லல, அதை ஓரமா வையி, இன்னொன்னு கொடுத்தா அது வந்துருன்றார். இவ்வளவுதான் விஷயம். ஓகே, மியூட் பண்ணுங்க. யாரு அது? பசீர் உங்களோடதான் பாருங்க, யாரும் பேசிட்டு இருக்காங்க, மியூட் பண்ணல. சார் அது எந்த இல்ல சார், அகிலேஷ்னு ஒருத்தவங்க சார். சொல்லிருக்காங்க, அவங்க மியூட் பண்ணட்டும். ஓகே, அவங்க ஹிந்தியில பேசிட்டு உருதுல பேசுறாங்களா, அதனால டவுட் இருந்துச்சு. ஓகே, ரைட். அப்போ நம்ம லேர்னிங் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு வெறும் மக்கப் இருக்கக்கூடாது. இதுதான் முதல் பாயிண்ட். அதுக்கு நான் சுத்தி ஒழிச்சு எல்லாத்தையும் காட்டினேன். கடைசியா ஒரே வேர்ட்ல, ஜஸ்ட் mugging the subjects, it won't help you. So understand the concept, utilize it in your life. இது முதல் விஷயம். அடுத்தது, சோ லேர்னிங் முடிச்சோமா. அப்புறம் நேத்தே கொஞ்சம் டச் பண்ண ஒருத்தர், யாரு? வைல்டர் பென்ஃபீல்ட், கனடா நாட்டை சேர்ந்த டாக்டர். அவருதான் முதல் முறையா பிரெயின்ல பத்தி வெவ்வேறு ஏரியாவில் வெவ்வேறு வேலை செய்து, உங்க பிரெயின்ல வெவ்வேறு ஏரியா வெவ்வேறு ஒர்க் பண்ணுதுன்னு சொன்னார். அதுக்கு அடுத்தது ரோஜர்ஸ் பெர்ரி, ரைட் பிரெயின் லெஃப்ட் பிரெயின், அதை பத்தி டீட்டெயிலாம் கொடுத்தாரு. சரி, இன்னைக்கு நம்ம பிரெயினை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். அவ்வளவுதான் வரும். சரியா? சரி, இங்க முதல்ல இங்க வருவோம். நம்மளுடைய ரைட் பிரெயின் அப்படின்றது லெஃப்ட் பார்ட் ஆஃப் த பாடியை ஹேண்டில் பண்ணுது, கண்ட்ரோல் பண்ணுது. லெஃப்ட் பிரெயின் வந்து ரைட் பார்ட் ஆஃப் த பாடியை மேனேஜ் பண்ணுது. ஓகே, இப்போ ஒரு சிலர் லெஃப்ட் ஹேண்டரா இருப்பாங்களா, அவங்க எல்லாமே இப்போ கிரிக்கெட்டே பண்றோம், யாரெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா வேர்ல்டு வைட்ல லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேன்லாம் கொஞ்சம் நிறைய இன்னோவேட்டிவ் ஷாட்ஸ் எல்லாம் இருக்கும். அவங்களோட இது ரொம்ப மற்றவங்க பண்ண முடியாதெல்லாம் அவங்க பண்ணுவாங்க. நேற்று கூட ரிஷப் பந்த் கடைசியா பாத்தீங்கன்னா ஒரு 3 பால்ல எப்படி பண்ணாரு அதெல்லாம் தெரியும், ஒவ்வொன்றும் எந்தெந்த ஆங்கிள் போச்சு. அப்போ அவங்க எல்லாமே லெஃப்ட் ஹேண்டு. அப்போ ரைட், கிரியேட்டிவ், இன்னோவேட்டிவ்.
ஓகே, சரி. இப்போ இது ஒரு சின்ன விஷயம் தான், அதுக்கு இந்த இடத்துல நான் டீட்டெயிலா போகல. இப்போ ஒரு ரைட் பிரெயின் லெஃப்ட் பிரெயின் இவ்வளவுதான். ரைட் பிரெயின் வந்து லெஃப்ட் பிரெயின் ரைட் பார்ட். அதுக்குன்னு ஒரு சிலர் லெஃப்ட் ஹேண்ட்ல எழுதுறாங்கன்னா வேண்டான்னு சொல்லாதீங்க, மாத்தாதீங்க, தயவுசெய்து விட்டுருங்க. அதுக்காக சொல்றேன். அவங்களுக்கு எது இதா இருக்கோ அதுலயே போகும். ஓகே, சரி. அடுத்த விஷயம் வருவோம். இப்போ நாம இப்போ ரெண்டையும் பார்க்கலாம். ஒரு மறுபடியும் கதை தான். ஒரு ஏற்கனவே சொன்ன கதையவே இங்க சொல்றேன். ஒரு ராஜா இருக்க. ஒரு ராஜா ஒரு பேலஸ்ல இருக்க. நல்ல கதை கேட்கல, எப்படி கேட்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கதை கேளு, கதை கேளு, நான் சொல்ற கதையை கண்ணை மூடிட்டு கேளு, நல்லா விஷுவலைஸ் பண்ணி கேளு. ஒரு ராஜா இருக்காரு ஊர்ல. அந்த ராஜா அவரோட பேலஸ்ல இருக்காரு. அவரு நல்ல மல்கோவா மாம்பழம் அப்படியே கையில வச்சிருக்காரு. அதை எடுத்தார், அப்படின்னு முகந்துட்டு அதை அங்கேயே வச்சுட்டார். அவரு மேல மாடியில இருந்து அப்படியே ஒரு கிரீடம் போட்டு, அவர் தலையில ஒரு கிரீடம் வச்சு, அந்த கிரீடத்துல பச்சை கலர்ல ஸ்டோன்ஸ் பதிச்சிருக்கு. ஓகே, அவர் அப்படியே கீழே நடந்து வராரு. பாதையில தான் ரெட் கலர்ல கார்பெட், ரெட் கார்பெட். அதெல்லாம் கடந்து அப்படியே ஒரு டஜன் ஸ்டெப்ஸ், படிக்கட்டு கடந்து கீழே வந்துட்டார். அங்க கீழே ஒரு அவருடைய வீரர் ஒரு நைட் நின்றுட்டு இருக்கார். அவர் ஒரு ஸ்வாட் வச்சிட்டு, அந்த வீரன் ஒரு ஸ்வாட் வச்சுட்டு நின்றுட்டு இருக்கார். அவரை கடந்து அப்படியே வெளில வர, அங்க வெளியில ஒரு ஒயிட் கலர்ல ஹார்ஸ் நின்றுட்டு, ஒரு ஒயிட் கலர்ல ஹார்ஸ். அந்த ஹார்ஸ் மேல ஏறி உட்கார்ந்தார். அப்படியே ஒரு வெளில ரவுண்ட் வர்றார். ஒரு ஸ்விம்மிங் பூல், அந்த ஸ்விம்மிங் பூல்ல ஒரு டால்பின் டை வச்சிட்டு இருக்கு. அதை பார்த்து சிரிக்கிறார். அப்படியே போறார். ஒரு பலா மரம், ஜாக் ஃப்ரூட் ட்ரீல அப்படியே தொங்கிட்டு இருக்கு பெரிய ஜாக் ஃப்ரூட். அதையும் பார்த்த ரசிக்கிறார் இயற்கைய. அப்படியே ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு அவரோட தர்பார் போயிட்டு. ஓகே, அதான் கதை முடிஞ்சிருச்சு. போலாம். ஓகே, சரி. இப்ப கதை கேட்டீங்கல்ல. இப்போ இந்த கதை சொல்றதோட நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல உங்ககிட்ட கேள்விகள் இப்ப கேட்கிறது. சரியா? இந்த ராஜா அவருடைய பேலஸ்ல இருந்தார் தானே இருந்தார். அவர் மாடியில, ஓகே, அவரோட பேலஸ்ல அவரு ஒரு டேபிள் இருக்கும். அந்த டேபிள்ல நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்குது. அந்த ஃப்ரூட்ஸ்ல ஒரு பெரி ஸ்ட்ராபெரி எடுத்து அப்படி மூந்துட்டு அப்படி வச்சுட்டு வந்தார். அப்படித்தானே? நோ சார், நோ சார். அப்புறம் என்ன? மாம்பழம் சார். அதுக்கும் ஓகே, சரியா? இந்த சீசன் வேற அதை பார்த்து வந்தாரு. சரி, அவரோட தலையில ஒரு கேப் போட்டு இருந்தாரு தானே? அதுலயும் கிரீன் கலரா? சரி, அவர் வர வழியில கிரீன் கலர் கார்பெட் தானே இருக்கு, மேட்சிங்கா? ரெட் கலர் கார்பெட். சரி, அவர் ஒரு 10 படிகள் கடந்து வந்தார், கரெக்டா? சரி, கீழே ஒரு அவரோட ட்ரூப், ஆர்மி ட்ரூப் ஒரு AK-47 வச்சுட்டு நின்றுட்டு இருக்காரு. நின்றுட்டு இருந்தாரு. ஒரு சரி, வெளியில வந்தாரு. அவருக்காக என்ன காத்துட்டு இருக்கு? ஒயிட் கலர் ஹார்ஸ். சரி சரி, இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்கிறேன். அந்த ஒயிட் கலர் ஹார்ஸ் ஒருத்தர் உலக புகழ் பெற்ற ஒரு அரசர் வச்சிருந்தாரு. அந்த ஹார்ஸ் பேர் தெரியுமா?
குசி பேர சூப்பர், வெரி குட். சரி, சும்மா ஒரு இடையில அப்படி வரும். அந்த ஹார்ஸ் ஏறினாரு, அப்படியே ஒரு வந்து வர்றாரு. ஸ்விம்மிங் பூல்ல ஒரு crocodile மீன் சாப்பிட்டு நோ Like சார், டால்பின் டைவ் அடிச்சிட்டு டால்பின் டைவ் அடிச்சிட்டு. சரி, அதுக்கப்புறம் மாமரத்தை பார்த்தாரு, ரசிச்சாரு. இல்ல சார், இல்ல ஜாக் சார், ஃப்ரூட். ஓகே, சரி. இப்ப அந்த ஜாக் ஃப்ரூட்ல என்ன தொங்கிட்டு இருக்கு பாருங்க, அந்த ட்ரீல ஜாக் ஃப்ரூட் இருக்கா? உங்க கண்ணுல தெரியுதா? இவ்வளவுதான், எல்லாமே இமேஜஸ். புரியுதா? அப்ப அந்த நான் முதல்ல கதை சொல்லும் போது நீங்க கவனிச்சீங்கல்ல, இந்த காது வழியா செய்தி உள்ள போச்சு. அப்ப உங்களோட ரைட் பிரெயின் அத ஒன்னொன்னு இமேஜா எடுத்து கொடுத்துச்சு. அந்த பிக்சர் அது வந்து கடைசியா போய் ஸ்டோர் ஆகுது லெஃப்ட்ல. இப்ப நான் கேள்வி கேட்கும் போது மாத்தி கேட்கிறேன், ஆனா சரியானதை செலக்ட் பண்ணி இது தப்பு, நீங்க சொன்னது இதுதான் கரெக்ட்னு சரியானதை எடுத்து கொண்டு வந்து கொடுக்கறது லெஃப்ட். அப்போ ஒரு ஸ்கூல் அப்படின்றது, ஒரு இடம் என்பது, எஜுகேஷன் ஏரியா வந்து ரைட் லெஃப்ட் ரெண்டையுமே ஈக்குவலைஸ் பண்ணணும், பேலன்ஸ் பண்ணணும். அதை விட்டுட்டு படி படி படி, எழுது 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 அப்படின்னா ஒன்லி லெஃப்ட் பிரெயின் ஆக்டிவேஷன். புரிஞ்சிருச்சா? சோ அங்க பல இடத்துல பல ஆசிரியர்களை ஏன் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு பிடிக்கும் அப்படின்னா, அவங்க நிறைய கதையா உருவாக்கும். எதையா இருந்தாலும் அதை ஒரு ஸ்டோரியா கன்வெர்ட் பண்ணி இன்னொன்னோட அசோசியேட் பண்ணி அவங்களுக்கு புரியுற மாதிரி தேன் கலந்து கொடுப்பாங்க, கதை என்ற தேன் கலந்து. ஓகே, சரி, அது ரொம்ப முக்கியம். அதனால நம்ம எந்த விஷயத்தையுமே மக்கப் பண்ணக்கூடாது, கிரியேட்டிவா இருக்கணும், ரைட் பிரெயின் யூஸ் பண்ணணும், கான்சியஸா இருக்கணும், இப்படிலாம் நிறைய இருக்கு. ஓகே, ஸோ யூஸ் ரைட் அண்ட் லெஃப்ட் சைமல்டேனியஸ். போகலாம். மியூட் பண்ணுங்கிற ஒவ்வொருத்தரும் இந்த டிஸ்டர்ப் பண்ணுறத நான் பேசும்போது மட்டும் அட்மிட் பண்ணுங்க, அதர்வைஸ் யூ கீப் ஆன் மியூட். ரைட். யாராவது அந்த மாதிரி அட்மிட் இருந்தா நீங்க மெசேஜ் ஒன்னு டைப் பண்ணி அனுப்பி விட்டுருங்க அவங்களுக்கு, அவங்க பர்டிகுலர் நேம் சொல்லி நீங்க உங்களோட அட்மிட்ல மியூட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். சரி, நான் இதுக்கு இல்லைன்னா கோஹோஸ்ட் கொடுத்து உங்களா இது ஒருத்தர் இதுக்காக ஒரு வேலை கொடுப்போம், அவங்க வந்து எல்லாத்தையும் மியூட் போட்டுக்கிட்டு. சரி, இப்போ அடுத்த விஷயம் வருவோம். ஸோ இப்போ இன்னைக்கு அப்படியே பிரெயினுக்குள்ள வந்துடும். சரி, இப்போ மற்ற எல்லா ஏரியாவோட இந்த பிரெயினை பத்தி நம்ம கொஞ்சம் பார்த்தா தானே படிக்க முடியும், படிப்புக்குன்னு வரும், ஏன்னா படிந்ததே மெமரிக்கு தானே. சரி, இப்போ உங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு கேள்வி, நீங்க படிச்சதெல்லாம் கடைசியா எங்க போய் ஸ்டோர் ஆகுது? நீங்க இது வரைக்கும் படிச்ச பிரெயின். சார் லெஃப்ட் பிரெயின். ஓகே ஓகே, நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். who is the president of India? சார் திரௌபதி முர்மு. சார் திரௌபதி முர்மு. அவங்களுக்கும் ப்ரீவியஸா அவங்களுக்கு முன்னாடி இருந்த பிரசிடென்ட் யாரு? ராம்நாத் கோவிந்த். ஓகே, ராம்நாத் கோவிந்த். கரெக்ட் தானே? இப்ப இந்த ராம்நாத் கோவிந்த் எங்க இருந்து வந்தாரு? இதுதான் என்னோட கேள்வி. இப்ப எங்க இருக்காரு ராம்நாத் கோவிந்த்? எங்க இருக்காருன்னா அவர் அங்க இருக்காருன்னு சொல்லக்கூடாது, உங்களுக்குள்ள எங்க இருக்காரு? முன்னாடி இருந்த பிரசிடென்டா? முன்னாள் பிரசிடென்டா? நியூரான்ல இருக்காரு. சார் ரைட் இமேஜ்ல அவரோட முகம் வந்து சேவ் ஆகுது, நம்ம வந்து சொல்லும் போது அது சேவ் பண்ணது லெஃப்ட் மெமரியில இருந்து சொல்லுது அப்படின்னு சார் சொன்னீங்க. ஓகே, சரி, நான் சொல்றேன் அப்புறம் இன்னும் வர பின்னாடி. ஓகே, அந்த ரைட் பிரெயின்ல நியூரான்ஸ்ல இருக்கு சார். சரி, ஓகே, சரி கண்ணா. பெரியவங்க யாரும் வாய் பேச மாட்டேங்கிறாங்க, நமக்கே வந்து ஒதுக்கிறாங்க, இந்த பசங்களை மட்டும் பேச விட்டுட்டு. ஓகே, அதாவது இன்னும் எனக்கு கரெக்டான ஆன்சர் வரல. எல்லாமே ஜெனடிக் சென்டர்ல ஸ்டோரேஜ் ஆகுது சார். ஜெனடிக் சென்டர் கருமை, அதெல்லாம் ஸ்டோரேஜ் ஆகுது. சரி, ஓகே,
சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து ஆ ஆ ஓகே ஃபைனல் எஸ் அதாவது செல்ஸ் ஓகே ஆக்சுவலா இந்த இந்த மெமரிஸ் அதாவது அந்த பதிவுகள் வேற அந்த டிஎன்ஏல இருக்கிற ரெக்கார்ட் இருக்குல்ல அந்த ஜீன்ல இருந்து வருதுன்னு சொன்னார்ல அந்த பதிவு வேற. நான் சொல்ற மெமரிஸ் நம்ம படிக்கிற பாடம் இல்ல மற்றது எல்லாம் இதெல்லாம் எங்க போய் கடைசியா ஸ்டோர் ஆகுது நோட் பண்ணி வைங்க, பின்னாடி வரும் ஆன்சர். ரொம்ப முக்கியம். சரியா? அதுக்கு முன்னாடி இந்த பிரெயினுங்கிறது என்ன அப்படின்னா, பிரெயினுங்கிறது ஒரு ஹார்ட்வேர். ஒரு கம்ப்யூட்டர் இருக்கு. இந்த கம்ப்யூட்டர்ல ஹார்ட் டிஸ்க் இருக்கலாம், மானிட்டர் இருக்கலாம், கீபோர்டு இருக்கலாம், மவுஸ் இருக்கலாம், இல்ல சிபியு எல்லாமே இருக்கு. எல்லாமே ஹார்ட்வேர். சரியா? ஆனா இந்த ஹார்ட்வேரை இயக்குற சாஃப்ட்வேர் அது கண்ணுக்கு தெரியாது. அதுலதான் இந்த பதிவு. புரியுதா? அப்ப இந்த பிரெயினுங்கிறது ஒரு ஹார்ட்வேர். இட்ஸ் ஆண்டனா, இட்ஸ் ஃப்ரீக்வன்சி. அது ப்ராசஸிங் யூனிட். நம்ம சொல்றதெல்லாம் அங்க போய் இதை நான் சொன்ன ரைட் லெஃப்ட் இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணோம். ஃபைனலா போய் ஒரு இடத்துல பதிய வைக்குது இல்ல, கண்டுபிடிச்சிட்டீங்களா? மனசுல அதான் மனசு. அதுதான் ஏற்கனவே ஒருத்தர் சொன்னாங்க சப்கான்சியஸ் மைண்ட். புரியுதா? மைண்ட்ல தான் போய் ஃபைனலா அது உட்காருது. இது முதல்ல ஒரு சின்ன இதுதான். இதை பத்தி டீட்டெயிலா பின்னாடி நிறைய வருவோம், அவசரமே படாதீங்க. நிறைய இருக்கு அதை பத்தி லேர்ன் பண்ண வேண்டியது. இப்பயே அந்த கேள்வி இருந்தாலும் வெயிட், அதுக்கு எல்லாத்துக்குமே பதில் பின்னாடி வரும். சரி, சோ ஃபைனல் ஸ்டோரேஜ் இன் யுவர் மைண்ட். அதுக்கு முன்னாடி மியூட் பண்ணணும். பேசும்போது அட்மிட் பண்ணுங்க, அதர்வைஸ் கீப் ஆன் மியூட். இப்ப நம்ம பாடியில 5 சென்ஸ் ஆர்கன்ஸ். வாட் ஆர் த 5 சென்ஸ் ஆர்கன்ஸ்? கண், காது, மூக்கு, கண்ணு, காது, மூக்கு, ரைட்டுங்க. Eyes, ears, nose, mouth, skin. Right? These are the 5 sense organs. Right? அப்படியே மீட் பண்ணுங்க. இந்த 5 சென்ஸ் ஆர்கன்ஸ்ல இருந்து இன்ஃபர்மேஷன் ஸ்பான்டேனியஸா பிரெயினுக்கு போயிட்டே இருக்கு. கண்டினியூவா போயிட்டே இருக்கும், நான் ஸ்டாப். அங்க பிரெயின்ல நான் எவ்வளவு தூரம் சொன்னாலும் மியூட் பண்ணிட்டுங்க, அப்புறமே தான் கேளுங்களேன். அங்க போன உடனே அது தலாமஸ் போய் லிம்பிக் சிஸ்டம் போய் அங்க ப்ராசஸ் ஆகும். என்னன்னா, இந்த காதுல கேட்டது, கண்ணுல பார்த்தது, மூக்குல நுகர்ந்தது, வாயில சுவைச்சது, இங்க உணர்ந்தது, இத்தனை விஷயமும் அங்க போய் ஒன்னா மாறுது. அது என்னவா மாறுது? இமேஜஸா மாறுது. புரியுதா? அதுதான் தாட்ஸ். அங்க உருவாகிறது தாட்ஸ், எண்ணங்கள். சோ பேசிக் உங்களோட தாட்ஸ் கிரியேட் ஆகிற ஒரு ஏரியா அங்க. சரி, அந்த தாட்ஸ் வந்து ஒரு நாளைக்கு 60,000 ஆவரேஜா, அதுக்கு மேலே இருக்கும் கீழே இருக்கும். 50 to 70 ஆவரேஜா 60,000 தாட்ஸ் ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு வருது. இப்ப நான் பேசிட்டே இருக்கேன், நீங்க அங்க உட்கார்ந்து இருக்கீங்க, அங்க ஒரு பைக் ஆரன் கேக்குது, அது ஒரு தாட்ஸ். யாருது, பைக்கா காரா அப்படின்னு அங்க டக்குன்னு அது யோசிக்கும். ஓகே, திடீர் யாரோ டோரை சாத்துவாங்க, அம்மாவா நல்லா சாத்திட்டு போங்கம்மா அப்படின்னு. அப்போ அது ஒரு தாட்ஸ். இப்படி வெவ்வேறு அது பாட்டுக்கு வரும் போகும். அது இன்வாலண்டரி, நம்மளைய அது நம்ம கண்ட்ரோல்லையும் கிடையாது. இட்ஸ் நாட் இன் அவர் கண்ட்ரோல். இட் இஸ் கமிங் அண்ட் கோயிங். 5 சென்சஸ் வழியா வரும், மறுபடியும் 5 சென்சஸ் வழியா அவுட் போயிடும். ரைட்? இந்த தாட்ஸுக்கு அடுத்த ஸ்டேஜ் ஒண்ணு. இதுல ஒரு சிலதை எடுத்து அனலைஸ் பண்ணி அப்சர்வ் பண்ணி அதுக்கு ஒரு முடிவெடுக்கும்.
ஃபைனல் ஒரு டிசிஷன். அது என்ன அப்படின்னு கேட்டா திங்கிங். ரைட்? அப்ப தாட்ஸ் வேற, திங்கிங் வேற. அதுதான் நம்மளோட இன்டெலிஜென்ஸ், 6வது அறிவு. சோ இங்க 5 சென்ஸ் இருக்கு, 6th சென்ஸ் இங்க இருக்கு, இன்டெலிஜென்ஸ். அதுதான் நல்லது கெட்டது, ஏன் எதுக்கு, வேணும் வேண்டாம், ஏன் வேணும் ஏன் வேண்டாம், இத்தனை விஷயமும் அங்க முடிவெடுத்து கடைசியா ஒரு டிசிஷன், இனிமேல் இதுதான் அப்படின்னு பதிவை கொண்டு போய் விடுது. அதுதான் மெமரி. புரியுதா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க, உங்க வீட்டுல உங்க அம்மா கொண்டு வந்து காஃபி இருக்கிறாங்க. அந்த காஃபி டம்ளரை எடுத்து ஏதோ ஒரு நினைப்புல எடுத்தோன்னு டபக்குன்னு வாயில வச்சுட்டு, செம சூடு, நாக்கு அப்படியே சும்மா கத்துறான், அப்படின்னு கதறான். ஓகே, இவ்வளவு தானே. இப்போ அந்த காஃபி கண்ணு பாக்குது, உங்க அம்மா காஃபி வச்சிருக்கேன் காது கேக்குது, அதோட வாசனையை மூக்கு ஸ்மெல் பண்ணுது, எடுத்து வாயில வச்சோம்னா, இப்படி இத்தனை ப்ராசஸ், இந்த சென்ஸ் எல்லாமே ஒர்க் ஆச்சு. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தாட்ஸ். இப்போ இதுக்கப்புறம் அது சுற்றுச்சு. இங்க 6வது அறிவு இப்ப வேலை செய்யும். ஏன்? காஃபி வச்சாங்கல்ல, நீ அத முதல்ல தொட்டு பார்க்கணும், அதுக்கப்புறம் பூணு ஊதி இருக்கணும், அதுக்கப்புறம் நாக்குல லேசா சிப் பண்ணணும், அதுக்கு தகுந்த மாதிரிதான் உள்ள அனுப்பி இருக்கணும். அப்ப நீ செஞ்சது மிஸ்டேக், இதுக்கப்புறம் இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு ஒரு கன்க்ளூஷன் எடுத்தது அங்க இருக்கிற வாத்தியார். அவர்தான் அறிவு. ஓகே, அப்போ புத்தி வேற, அறிவு வேற, மனசு வேற, அறிவு வேற. சோ இந்த அறிவில் முடிவானது கடைசியா போய் பதிவாகிற பதிவு உங்களுடைய மைண்ட். அவ்வளவுதான். ஓவர். இது ரொம்ப ஓவர். புரிஞ்சுச்சா? அப்போ இன்னைக்கு நாம பார்த்ததுல ரைட் பிரெயின், லெஃப்ட் பிரெயின், மிட் பிரெயின், நியூட்ரல், ரெண்டையும் ஆக்டிவேட் பண்ண மிட் பிரெயின் ஆக்டிவேஷன் முக்கியம். அடுத்தது இங்க பார்த்ததுல தாட்ஸ், திங்கிங். தாட்ஸ்ங்கிறது 5 சென்சஸ்ல இருந்து வர்றது, வந்து அங்க லிம்பிக் சிஸ்டத்துல ப்ராசஸ் ஆகும்போது உருவாகுது. அதுக்கப்புறம் அது இங்க நியோ கார்டெக்ஸ் அங்க இருக்கு, 6வது அறிவு, இன்டெலிஜென்ஸ். அதுதான் ஒரு டிசிஷன். இப்போ போயிட்டே இருக்கிறீங்க, ஒரு நாய் அங்க இருக்கு, அந்த நாயை பார்த்த உடனே கண்ணு பாக்குது, உடனே அங்க ஒரு தாட்ஸ் கிரியேட் ஆகுது, அறிவு சொல்லுது இந்த நாய் கொஞ்சம் விவகாரமா இருக்கு, நீ இப்படியே திரும்பி அந்த வழியா போயிடு அப்படின்னு. இல்லையா, அங்க ஒரு கம்பு இருக்கு, கையில எடு, அது ஓடிரும் அப்படிங்குது. சரியா? அப்போ இந்த விஷயத்தை, இந்த டிசிஷன் மேக்கிங், அதுதான் இப்பதான் நிறைய இடத்துல அறிவு கெட்டு போயிடுச்சு. அறிவு கெட்டவனே. அப்போ தவறான பதிவுகள் அங்க உருவாகி மைண்ட்ல போய் பதிவு. இதுதான் இன்னைக்கு பிரச்சனை. இப்ப இது நாள் வரைக்கும் பல பேருக்கு பல தவறான பதிவுகள் அங்க போய் பதிச்சு. அதை நெகட்டிவ்னு சொல்லலாம், இல்ல கெட்டதுன்னு சொல்லலாம், ஏதோ ஒண்ணு. அந்த பதிவு, அந்த பதிவுகள் தான் உங்களை இயக்கும். அதுவும் பர்டிகுலரா லைட் ஃப்ரம் த பர்த்ல இருந்து அந்த ஏர்லி டீனேஜ் வரைக்கும் போற அத்தனை விஷயங்களும் அங்க இன்டெலிஜென்ஸ் ஒர்க் ஆகாது. டைரக்டா போய் ஒரு பேரடைம் அப்படின்னு சொல்லுவோம், அங்க போய் பதிஞ்சிருச்சு. அங்க பதிஞ்சது ஃபுல்லா நெகட்டிவ். ஏய் தொடாத, ஏய் இது தப்பு, உன்னால முடியாது, நீ வேஸ்ட், நீ தெண்டம், உன்னால சான்ஸே கிடையாது, இப்படி சொல்லுது இல்ல. அப்படி பதிஞ்ச பதிவுகள் எல்லாம் நம்மளை இயக்கும். இப்ப நம்ம திடீர்னு நானே ஒரு இந்த காம்படிஷன்ல யூபிஎஸ்சி போலான்னு இருக்கேன். ஏய் எது காமெடி பண்ற, உள்ளே நமக்குள்ளே ஒண்ணு பேசும். எது? ஏற்கனவே பதிவான பதிவு, உன்னால முடியாது, சான்ஸே கிடையாது அப்படின்னு போன பதிவு தான் டியூவல் மைண்ட் அங்க பேசும். அப்ப நாம சரி இருக்கிற இடம் தெரியாது இருந்துட்டு போலாம் அப்படின்னு போயிடும். புரியுதா? அப்போ நம்மளோட மெயின் ஆப்ஜெக்ட், இந்த கிளாஸோட நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டா, தெரிஞ்சோ தெரியாமலோ இதுவரைக்கும் நமக்குள்ள உருவான அந்த எதிர்மறை பதிவுகளை பாசிட்டிவானதாக நேர்மறையா மாற்றணும். இஸ் இட் பாசிபிள்? டெஃபினெட்லி பாசிபிள். கவலையே பண்ணலாம். ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் தி ரேஸ். ரைட். ஓகே, சோ இது வரைக்கும் நான் இதுவரை வந்திருக்கேன். இதுக்கு அடுத்ததுதான்
இந்த பிரெயின் அப்படிங்கிறது டைம் இல்லை. ஓகே சரி ஓகே ஓகே டைம் இருக்கு. மொபைல் ஓகே ஓகே ஓகே. இப்போ இது இப்படியே இருக்கட்டும். இப்போ பிரெயின் அப்படின்றப்ப பிரெயின் எதனால உருவாயிடுச்சு அப்படின்னு கேட்டா இப்ப நிறைய பேர் அந்த வேர்டு அதிகமா சொல்றாங்க. நியூரான். பிரெயின் இஸ் மேட் அப் ஆஃப் நியூரான்ஸ். அது எத்தனை நியூரான் இருக்கும்? அப்ராக்சிமேட்டா ஒரு 100 பில்லியன்ஸ் ஆஃப் நியூரான்ஸ். இப்ப மனத்து இங்கெல்லாம் இருக்கிறது வேற, இங்க இருக்கிறது வேற. இங்க தொட்டா இங்க கிள்ளுனா வலிக்கும், அங்க கிள்ளுனா வலிக்காது. ரைட்? அப்போ அங்க அந்த ரெசிப்டர்ஸ் இல்ல. சரி, அதெல்லாம் மேட்ரு கிடையாது, அது தேவையில்லை. உங்களுக்கு என்ன தேவை? பிரெயின் இஸ் மேட் அப் ஆஃப் நியூரான்ஸ். ஒரு நியூரான் மட்டும் எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதோடைய கெப்பாசிட்டி எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்டா, வேர்ல்டுலயே ஒரு பெரிய லைப்ரரி இருக்குல்ல, அந்த லைப்ரரியில இருக்கிற ஆடியோ வீடியோ கண்டென்ட் எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்தா எத்தனை ஜிபி இருக்கோ அவ்வளவு ஸ்டோரேஜ் ஏரியா ஒரு நியூரானுக்கு சமம். ஒரு பிகெஸ்ட் லைப்ரரி இன் த வேர்ல்ட் இஸ் ஈக்குவல் டு யுவர் ஒன் நியூரான். அப்போ இங்க எத்தனை நியூரான் இருக்கு? 100 மில்லியன் லைப்ரரி இருக்கு அப்படி நினைச்சுக்கோங்க. சரி சார், அதுதானே அங்க ஸ்டோர் ஆகலன்றீங்க. அது ப்ராசஸ், அவ்வளவு ஏரியா இருக்கு, ப்ராசஸிங் ஏரியா. சரி, அப்ப ஒரு இடத்துல பதியுது, அதை அது ரிசீவ் பண்ணி கொடுக்கறது அந்த வேலை, நியூரானோட வேலை. ஓகே சரி. அப்ப இப்போ ஒரு நியூரான் இன்னொரு நியூரான், இது ரெண்டுக்கு நடுவுல ஒரு கெமிக்கல், அதுதான் எலக்ட்ரோ கெமிக்கல் நம்ம பிரெயின்ல உருவாகுது. இந்த பயோகெமிக்கல், இந்த கெமிக்கல் நிறைய பிரச்சனை. அதுல ஹார்மோன்ஸ், அதுல ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் இருக்கு, பர்டிகுலர் கார்டிசோல் நிறைய இருக்கு. அது ஒண்ணு மெயின் கார்டிசோல். இந்த ரெண்டு நியூரான்களுக்கு நடுவுல இந்த கார்டிசோல் அங்க போய் உட்கார்ந்துருச்சு அப்படின்னா இதுதான் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ், கம்யூனிகேட்டர். இது ஒரு நியூரான் இன்னொரு நியூரானோட இருக்கிற இன்டர் கனெக்ஷனை பிளாக் பண்ணிடும். புரியுதா? அப்ப உங்களுக்குள்ள இருக்கிற அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் தான் இந்த கம்யூனிகேஷனை ப்ராப்பரா கொண்டு வரது. அங்க நெகட்டிவ் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் கார்டிசோல் அங்க போய் இருந்ததுன்னா இந்த கம்யூனிகேஷன் பிளாக், குழப்பம் வரும், கன்ஃபியூஷன் வரும், பயம் வரும். மியூட் பண்ணுங்க, அவங்க கொடுக்குற டைம்ல மட்டும்தான் நீங்க அட்மிட் பண்ணலாம். ஓகே, அப்போ உங்களுக்குள்ள கார்டிசோல் இருந்ததுன்னா, ஒரு நெகட்டிவ் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இருந்ததுன்னா, ரெண்டு நியூரான்களுக்கு இடையில கம்யூனிகேஷன் இருக்காது. அது இல்லாதப்போ அங்க என்ன நடக்கும்? பயம், பதட்டம், தயக்கம், தடுமாட்டம், கோபம், கவலை, இந்த மாதிரி ஆன்சைட்டி டிசார்டர் இல்லைன்னா நிறைய வருது, இதெல்லாம் இருக்கு. சரி, இந்த இடத்தை ரீப்ளேஸ் பண்ணி ஹாப்பி ஹார்மோன்ஸ் அங்க வந்துருச்சுன்னா நமக்கு ஹாப்பினஸ், பிளிஸ், ஒரு கிளியர் திங்கிங், ஒரு டிசிஷன் மேக்கிங், ஒரு தரமான முடிவு எடுக்கிற தன்மை, ஒரு சரியான புரிதல், ஒரு சரியான ஆன்சரை கொண்டு வந்து கொடுக்கிறது, படிக்காத கேள்வி கூட பக்குவமா எழுத முடியும், அந்த அளவுக்கு இருக்கணும். அப்படின்னா அங்க ஹாப்பி ஹார்மோன்ஸ் இருக்கணும். அப்போ வாட் ஆர் த ஹாப்பி ஹார்மோன்ஸ் சொல்ல முடியுமா? Positive thinking, positive dopamine, endorphin, serotonin, oxytocin. இதை பத்தி டீட்டெயிலா வேற ஒரு கிளாஸ்ல எடுக்கிறேன். இது மட்டும்தான் DOSE, டோஸ். இது ஒரு ஆக்ரோனிம். டோஸ், டோஸ்ங்கிற ஒரு வேர்டை ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா DOSE, D டோபமைன், O ஆக்சிடோசின், S
செரட்டோனின், என்டார்பின். ஸோ இது என்னென்ன ஹார்மோன் என்னென்ன பண்ணா நமக்கு கிடைக்குது, இதெல்லாம் வந்ததுன்னா அந்த நெகட்டிவ் நியூரோ டிரான்ஸ்மிட்டரை என்கவுண்டர் பண்ண முடியும். அப்போ ஹாப்பியா இருக்க முடியும். இது ஏன் நான் இந்த இடத்துல கொண்டு வரேன் அப்படின்னா, உலக அளவுல இந்த ஸ்ட்ரெஸ்ல டிப்ரெஷன்ல இருக்கிற மக்கள் வேர்ல்டு இதுல சென்சஸ் எடுக்கிறாங்க. நானும் கூட கிட்டத்தட்ட மோர் தென் 12 இயர்ஸா நான் இந்த நியூஸ் படிக்கிறேன். 150 கண்ட்ரில, அது யூஎன் தான் பண்ணுது. அதாவது ஹாப்பியஸ்ட் பீப்புள் லிவிங் இன் த கண்ட்ரி அப்படிதான் டைட்டில். அதுல எந்த கண்ட்ரி நம்பர் 1ல இருக்கு? நம்ம மொத்தம் 150 கண்ட்ரி. நம்ம இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்கு? யாராவது ஐடியா இருக்கா? ஃபின்லாந்து சார். பின்லாந்து நம்பர் 1ல இருக்கு. இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குன்னு தெரியுமா? 146 நினைக்கிறேன். 140. சூப்பர், எக்ஸாக்ட்லி. 43, 44, 46 இப்படிதான் மாறி மாறி வருது. அப்போ 150ல நம்ம பின்னாடி இருக்கோம் அப்படி வச்சுக்கலாமே. சரி, இந்த பின்லாந்து ஏன் நம்பர் 1ல இருக்கு ஹாப்பியானா, இந்த பின்லாந்து தான் எஜுகேஷன்லயே நம்பர் 1ல இருக்கு. அப்ப இங்க இருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய இந்த பின்லாந்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சந்தோஷமா இருங்கப்பா, ஹாப்பியா இருங்க, எஜுகேஷன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆகும். நமக்குள்ள பயத்தை, பதட்டத்தை திணிச்சு பயமுறுத்தி ஒண்ணுமே இல்லாத பண்ணிட்டாங்க. இவ்வளவுதான் விஷயம். இது ரொம்ப ஒரு பெரிய மேட்டரே சிம்பிளா சொல்லும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த ஹாப்பி ஹார்மோனை கொண்டு வந்து நம்மள ஒரு சந்தோஷமா வச்சிருந்தா. ஏன்னா அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம், வேர்ல்டு ஆவரேஜ் 83% ஸ்ட்ரெஸ். வேர்ல்டு ஆவரேஜ், இந்தியாவில் மட்டும் 89. இதெல்லாம் நான் சொல்லல, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லு. அப்போ உலக ஆவரேஜை விட நம்மளுக்கு அதிகமா இருக்குன்னா எல்லாரும் ஸ்ட்ரெஸ்ல இருக்கும். பைத்தியமா, மனநோயாளியா விஷயம். அப்போ இதுல இருந்து மீண்டு வரணும்னா ஹாப்பி ஹார்மோன்ஸ் முக்கியமா, இதுதான் வேணும். அதனால அப்போ நான் சொல்றது இதெல்லாம் எதுவும் கதையே இல்லை, எல்லாமே ப்ரூவ் பண்ண விஷயம். அதனால ஹாப்பியா இருக்க கத்துக்காங்க. அப்போ நமக்குள்ள ஹாப்பி ஹார்மோன்ஸ் இருந்தா நியூரான்ஸ், அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் கரெக்டா இருந்தா கம்யூனிகேஷன் கரெக்டா இருக்கும். ஸோ அப்ப அங்க ஹாப்பி ஹார்மோன் இருந்தா ஃபியூஷன், நெகட்டிவ் ஹார்மோன்ஸ் இருந்தா கன்ஃபியூஷன். அவ்வளவுதான் விஷயம், குழப்பம். ஒரு சின்னதா ஒரு போன் எடுத்துட்டு ஒரு ஃபுட் ஆர்டர் போடலாமான்னு எடுப்பாங்க. என்ன ஆர்டர் போடுறதுன்னு யோசிச்சு யோசிச்சு வேணாம் போ அப்படின்னு நிறைய பேருக்கு இந்த அனுபவம். கன்ஃபியூஷன். எது எடுத்தாலும் ஒரு கோர்ஸ் செலக்ட் பண்றதா, நான் 10th முடிச்சிட்டேன், +2 நான் வந்து காமர்ஸ் போட்டா, ஃபர்ஸ்ட் குரூப் போட்டா, செகண்ட் குரூப் போட்டா, இந்த குழப்பம் அது தீர்க்கறதுக்கு 10 பேர் பஞ்சாயத்து இருக்கும். +2 முடிச்சு காலேஜுக்கு போறதுக்கு அதே மாதிரி, காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போறதுக்கு நம்ம, கல்யாணத்துக்கு செலக்ட் பண்றது, இப்படி ஒன்னொன்னையும் குழம்பி 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 ஒரு வழியா இருக்கும். அப்போ கிளாரிட்டி ஆஃப் திங்கிங் வேணும். அது வேணும்னா ஹாப்பி ஹார்மோன்ஸ், சொந்த அறிவை பயன்படுத்த கற்றுக்கணும். அதான் விஷயம். ஓகே, சோ இன்னைக்கு அப்படியே ஒரு இது இன்னைக்கு ஆரம்பிச்சதுல இருந்து முடிச்ச வரைக்கும் நான் ஒரு ஃபாஸ்டா ரீகேப் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் பிலீஃப் சொன்னேன், நம்பிக்கையோட வாங்க. ரெண்டாவது எம்டி கப்போட வாங்க, நேத்தே இன்டைமுக்கு வாங்கன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. எஜுகேஷனுக்கு போனோம். ரியல் லேர்னிங் அப்படின்றத டெனிஸ் லிட்கில ஆரம்பிச்சு, ஓகே, அப்போ நமக்குள்ள இருக்கிற அறிவை பயன்படுத்துறது தான் ரியல் லேர்னிங் அப்படின்னு அந்த கன்க்ளூஷன் அங்க கொண்டு வந்து முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் பிரெயினுக்கு வந்தோம். பிரெயின்ல 5 சென்சஸ்ல ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் 6th சென்ஸ் இருக்கு உள்ள, அதுதான் 6வது அறிவுன்னு. ஓகே, அது எது? இன்டெலிஜென்ஸ், பகுத்தறிவு, இது எதோ பேர் வைக்கலாம். அப்போ தாட்ஸ், திங்கிங். ஒருத்தருக்கு 60,000 தாட்ஸ் வருது, அது நம்ம கண்ட்ரோல் கிடையாது. ஆனா எது நம்ம கண்ட்ரோல்? திங்கிங் நம்ம கண்ட்ரோல். முறையா திங்க் பண்ணணும். அங்க போய் தப்பு பண்ணிதான் பல பதிவுகளை தப்பா கொண்டு போய் பதிய வச்சு, ஒருத்தங்க கெட்டவங்கிறது நம்ம பண்ண பதிவு தவறான பதிவு.
ஒருத்தங்க நல்லவங்கன்றது நம்ம பண்ண பதிவு தவறான பதிவு. வித்தவுட் எனி அனலைசிங், அந்த அறிவை பயன்படுத்தாத நம்ம பதிவு பண்ணிருப்போம் அவசரப்பட்டு. இது மாதிரி நிறைய இருக்கு. ஸோ அந்த அக்கார்டிங் டு த ரெக்கார்டு இன் யுவர் மெமரி, இன் யுவர் மைண்ட், உங்களை இயக்கும். அதுதான் டிரைவிங் ஃபோர்ஸ். உங்களை இயக்குற அந்த டிரைவர் யாரு அப்படின்னா மைண்ட். அதுல இருக்கிற பதிவு நெகட்டிவ். அதனால உங்களை தவறாயிருக்கும். செய்ய வேண்டிய இடம், கடைசியா உள்ள போய் பாக்குற இடம் மைண்ட். அதுதான். இது தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா நாளைக்கு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம். ஓகே, சரி. இப்போ என் டாபிக் ஓவர். இப்போ சொல்லுங்க, வேற இடையில பேர பேசினாங்க, இப்ப கேட்கலாம் ஏதாவது பேசுறேங்க. சார் நான் முரளி பேசுறேன் சார். சொல்லுங்க முரளி சார். சார் நீங்க சொல்றீங்க ஹாப்பியா இருக்கணும், ஃபியரா இருக்கணும். ஆனா முக்காவாசி ஸ்கூல்ல ரொம்ப ஃபியரும் ஹாப்பி எல்லாம் போயிடுது சார். பசங்க எல்லாம் பாவம் பயந்துதான் படிக்கிறாங்க. அதுதான் அதனாலதான் சார் இவ்வளவு பொறுமையா இன்னைக்கு ஒரு மணி நேரம் இதுக்காக டைம் எடுத்தேன்னா இதுதான். நான் பல ஸ்கூல் பல காலேஜஸ் போயிட்டு இருக்கிறதுனாலயும் இன்னைக்கு இருக்கிற சிஸ்டமும் இருக்கிற பேரண்ட்ஸ் டீச்சர்ஸும் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சதுனாலதான் நான் இதை அவ்வளவு ஆணித்தரமா சொல்றேன். அது கரெக்ட் தான் சார். பட் அதுல இருந்து எப்படி ரிலீஸ் பண்றது, அதுல பிரச்சனை. அதுக்குதான் இந்த கிளாஸ். சரிங்களா? தேங்க்யூ தேங்க்யூ சார். ஓகே சார். ரைட். வேற யாராவது? இது உங்கள் நேரம். யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. வாழ்க வளமுடன் சார். அந்த டோஸ் சொன்னீங்க, டோபமைன், ஆக்சிடேஷன், செரோட்டோனின், ஈக்கு என்ன சார் சொன்னீங்க? என்டார்பின். என்டோர்பின். சரி சார், தேங்க்யூ சார். கரெக்ட் சார், நீங்க சொல்றது கரெக்ட் சார். அதான் சார் ஹாப்பி ஹார்மோன் கரெக்டா சொன்னீங்க சார். ஓகே சார். சார் ஹாப்பி ஹார்மோன்ஸ் எப்படி சார் கொண்டு வர்றது? நான் பின்னாடி அது கொஞ்சம் பெரிய டாபிக், பின்னாடி சொல்றேன். அது ஒவ்வொரு ஹார்மோனுக்கும் ஒவ்வொரு அலைநிலை இருக்கு. இது நிறைய இருக்கு சார். நாம இதெல்லாம் இந்த கொஞ்சம் பின்னாடி ஆறாவை பத்தி பார்ப்போம். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இதெல்லாம் பாக்குறப்போ நான் ஒவ்வொன்றா. ஓகே சார். வேற சார், இந்த பிரெயினை பத்தி நீங்க படிக்கும் போது நீங்க ரொம்ப இம்ப்ரெஷன் ஆன அந்த பிரெயினை பத்தி படிக்கும் போது நீங்க ரொம்ப இம்ப்ரெஷன் ஆன ஒரு டாபிக் படிக்கும் போது அது உங்களுக்கு எப்படி சார் இருந்துச்சு? அது நிறைய இருக்கு. எது சொல்றதுன்னு தெரியல. பட் அப்பப்ப நம்ம கிளாஸ்ல ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு சொல்றோம். இந்த கேள்வி, நீ இப்ப கேட்ட கேள்விக்கு இந்த பிரெயின்ல, ஏன்னா அது ஒவ்வொரு வேலை ஒவ்வொன்னு இருக்கு. அது ஒவ்வொன்னுடைய திடீர்னு ஒருத்தன் அன்னியன் மாதிரி சடனா ரைஸ் ஆகும், சடனா டவுன் ஆகும், திடீர்னு சிரிப்போம், திடீர்னு இதாகும். அப்ப இது ஒவ்வொன்றுக்கும் என்ன காரணம் அப்படின்னு கேட்டா அங்க கெமிக்கல் சேஞ்சஸ், பயாலஜிக்கல். அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம் இருக்கு? இதுக்கு ஃபுட் ஹேபிட்ஸ் ஒரு காரணம். ஓகே, இன்னும் இன்டர் கனெக்ட், நம்ம லிவர் ஒரு காரணம். இது இங்க இருந்து கொடுக்குற சிக்னல் அங்க வேற மாத்தம், இப்படி நிறைய இருக்கு இன்டர் கனெக்ட். இது ஒவ்வொரு ஏரியாவும் ஒவ்வொரு விஷயங்கள். இதை பத்தி டீட்டெயிலா நிறைய போயிட்டே இருந்தேன்னா இதுக்கே நேரம் போயிடும். அதனால நான் அதை ரொம்ப டச் பண்ணிட்டு தான் வரேன். நான் ரொம்ப டீட்டெயிலா உள்ள போகல. ஏன்னா நான் வந்திருக்கிறது மெமரி. நான் இப்ப அந்த மெமரின்றது எங்க பதியுது, அதுக்கு என்ன வேலை, அதோட மேலோட்டத்தை மட்டும் தான் நான் கொடுத்துட்டு இருக்கேன். இன்டெப்த் போனா ஒவ்வொரு ஏரியாலையும் நான் இதுக்கே நாள் போயிடும். சார் தேங்க்யூ சார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா உங்களோட இன்டராக்ஷன், நீங்க கேட்கிற கேள்வியில தான் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்க, எவ்வளவு உள்வாங்கி இருக்கிறீங்க அப்படின்றது எனக்கு தெரியும் எண்ட் ஆஃப் த டே. அதுக்கப்புறம் அடுத்த நாள் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு
அதை நான் எக்ஸ்டெண்ட் பண்றதோ, எதை நீட்டுறது எதை குறைக்கிறதுன்னு பார்ப்பேன். அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ நாளைக்கு இதோட அடுத்த லெவல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த 3 days முடிஞ்சிடும். அப்புறம் மண்டேல இருந்து நம்ம கான்சென்ட்ரேஷன்ங்கிற ஏரியா. தேங்க்யூ சார். ஓகே, வாழ்க வளமுடன். மீண்டும் நாளை சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.